ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே பழனி கடத்திருந்த பிரச்சனை பார்த்திங்க அப்படின்னா வேறு மாதிரி போய்கிட்டுருக்கு. ஸோ கோமதி பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய அம்மாவையும் பார்த்து அவங்களுமே எனக்கு துரோகம் பண்ணிட்டு தான் பேசிகிட்ருக்காங்க. கோமதியுமே இருந்துட்டு இப்படி நம்ப வச்சு கூடவே இருந்து கழுத்தெடுத்துட்டீங்கல்ல நீயும் என் தம்பியையும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி பேசிகிட்ருக்காங்க. நடக்கிற எதுக்குமே நாங்கள் பொறுப்பு இல்லை, எங்களுக்குமே கடை எங்கே இருக்குன்னு தெரியாது அப்படின்னு பாட்டி எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டாங்க. ஆனால் கோமதி கேட்குறதே கிடையாது. நீயும் எங்கள் கூட உறவாடுற மாதிரி உறவாடி இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. என் தம்பியையும் என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டியே, அதாவது இவ்வளோ நாளாக என் அண்ணனுக்கு 2 பேரும் எப்படி என்னை பழி வாங்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி என் தம்பியை ஏவி விட்டு கூட இருக்க சொல்லி அவனை நல்லவன் மாதிரி நாடகம் ஆட வச்சு உங்கள் பக்கம் திருப்பிட்டீங்கல்ல, அவனை எங்களுக்கு எதிராக மாற்றி விட்டுட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பயங்கர கோவப்பட்டு சண்டை போடுறாங்க. இனிமேல் என் வாயால் கூட உன்னை அம்மான்னு சொல்லி நான் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை நினச்சி அப்போ தான் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்ருக்காங்க. அதாவது இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது வேணும்னா சக்திவேலும் முத்துவேலும் இருக்கலாம். ஆனால் அப்போ தான் வீட்டு பொம்பளைங்களுக்கு இதில் எந்த ஒரு சம்மதமே கிடையாது. ஆனால் அவங்களுடைய பகையை அவங்க தீர்த்துக்கிறதுக்காக அவங்க உருவாக்கின அந்த கடையினால் இப்போது வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களும் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மீனா கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் கோவத்தில் வார்த்தை விட்டுட்டாங்க. இதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. வீட்டு மருமகளாக நீங்கள் பொறுப்பு கிடையாது, உங்களோட பிள்ளைங்களை நீங்கள் பெற்று ஒழுங்காக வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்திங்க அப்படின்னா மீனா கேட்டுடுறாங்க. ஸோ அவங்களுடைய அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு குமரவேல் அப்படி பண்ணதுக்கு வெறியோடையும் பகையோடு இருந்ததுக்கு பெற்றவங்க எப்படி காரணமாக முடியும்? அவங்க குமரவேலுக்கு புத்திமதி தான் சொல்லி வளர்த்தாங்க. ஆனால் கோமதி வீட்டை விட்டு ஓடி போயிட்டா அப்படின்ற காரணத்தினால பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தோட சின்ன வயசுலேருந்தே சொல்லி குமரவேலுக்கு இப்படி சொல்லி கொடுத்து சக்திவேலும் முத்துவேலும் வளர்த்துட்டாங்க. இதுக்கு மாரியும் வடிவும் அப்போ தான் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, மாரியையும் வடிவையும் பார்த்து மீனா இப்படி ஒரு வார்த்தையை கேட்டுட்டாங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே உடஞ்சி போயிடுறாங்க நம்ம வடிவு அதுக்கப்புறம் உள்ளே அவங்க அமைதியாக போயிடுறாங்க. இதை நினச்சி உள்ளே போயிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளோ நாளாக கூட பிறக்காத அக்கா தங்கச்சியாக இருந்த மீனாவுக்கும் ராஜுக்கும் இப்போ விரிசல் ஏற்பட்டுடுச்சு. அதாவது அம்மாவை கண் முன்னாடி இப்படி பேசின உடனே ராஜால் கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல. ஸோ அந்த இடத்துல நம்ம அடிச்சுக்கிட்டா குடும்பத்துக்குள்ளேயே அடிச்சுக்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே எதையும் பேசாமல் ராஜு அமைதியாக வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா மீனா கிட்டே இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா ராஜிக்கிட்ட போயிட்டு ராஜு கோவமாக இருக்கிறா அப்படின்னு தெரிஞ்ச உடனே மீனா போயிட்டு பேச போகிறாங்க. சாரி ராஜே, உன் முன்னாடி நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது, நான் ஏதோ கோவத்தில் என்னையே அறியாமல் அந்த வார்த்தையை விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிட்ட ராஜி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கவும் கையை விடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜு உதறி விட்டுடுறாங்க. இதுலேயே ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிடுறாங்க மீனா கோமதி எல்லாரும் அதிர்ச்சியில் பார்க்குறாங்க. ஏய் என்னடி என்ன பண்ணிட்டுருக்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை நீங்கள் எதுவும் பேசாதீங்க அத்தை, உங்களுடைய பிரச்சனைக்கு இதில் ஏமாவை ஏன் அத்தை இழுத்து விட்டீங்க? உன் அண்ணனுங்களும் இந்த பிரச்சனைக்கே உங்கள் தம்பியோ காரணமாக இருக்கலாம். ஆனால் இதில் ஏன் அம்மாவும் அப்பத்தாவும் என்ன பண்ணாங்க அத்தை? ஏன் அவங்கள 2 பேரையும் இப்படி நீங்கள் வார்த்தையால் கொல்றீங்க? எதுவாக இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக யோசிச்சு பேசணும்ல அத்தை. ஏன் இப்படி அவசரப்பட்டு அம்மாச்சிக்கிட்ட இப்படி கோவப்பட்டுட்டு வந்துட்டீங்க? அம்மாச்சிக்கிட்ட எப்படி வேணாலும் கோவப்பட்டுக்கோங்க, ஏதோ கோவத்தில் 2 வார்த்தை பேசிட்டீங்க, அதுக்காக என் அம்மாவை பார்த்து அவங்க எப்படி அந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜு சொல்கிறாங்க மீனா பார்த்து. இதை பார்த்த உடனே மீனா ஆடி போயிடுறாங்க. ராஜு புரியுது ராஜு, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், கோவத்துலேயும் பேசிட்டேன், வார்த்தையை விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிடு. இதை பற்றி நான் அப்போவே அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு தான் கேட்டேன், அதான் அதுக்குள்ளே உங்கள் அம்மா கோச்சிட்டு போயிட்டாங்க. தப்பு தான் ராஜு, நான் பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்லலை, நான் மன்னிச்சிட்டாரு ராஜு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைக்கா, நீங்கள் என் கூடவே எல்லாத்துக்கும் உறுதுணையாக நின்னீங்க, என்னை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க, உங்களை விட்டால் எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு நான் உங்களையே உலகம் அப்படின்னு கூட பிறக்காத அக்காவா நான் இவ்வளோ நாளாக இருந்தேன். ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி பார்க்கலக்கா. இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் அவ்வளோதான், அக்கா தங்கச்சி உறவு முடிஞ்சு போச்சு, நீங்கள் வேற நான் வேற அப்படின்றத நீங்கள் இன்றைக்கி காட்டிட்டீங்க அத்தை, காட்டிடுங்க அக்கா, விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ராஜே சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்டு கோமதியுமே என்னடி ராஜி பேசிட்டு இருக்க அப்படின்னு, அத்தை
பின்ன என்ன என்னத்த, நீங்கள் வேணா அவங்களுடைய அம்மாவை விட்டு கொடுக்கலாம், ஆனால் நான் என் அம்மாவை விட்டு கொடுக்க மாட்டாத. அவங்க மேலே, அதாவது என் அப்பா என் சித்தப்பா எல்லாரும் என் மேலே கோவமாக தான் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. நம்ம வீட்டு மேலேயும் பகையோடையும் கோவத்தோடையும் இருக்காங்க. ஆனால் இதில் என் அம்மாவுக்கோ என் சித்திக்கோ அப்பத்தாவுக்கோ எந்த சம்மந்தமும் இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அத்தை. நானுமே வந்துட்டு நீங்கள் ஏதோ கோவத்தில் ஆதங்கத்தில் அப்பத்தா கிட்டே பேச போகிறீங்க அப்படின்னு தான் அமைதியாக பொறுமையாக இருந்தேன். ஆனால் அங்கே போய் இப்படி வார்த்தையை விட்டுட்டீங்களே, என் அம்மாவை பார்த்து நீங்கள் எப்படி அந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவை பார்த்து ராஜி கேட்கவும் மீனா ஆடி போயிடுறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நாமளும் அவசரப்பட்டு வாயை விட்டுட்டோம், ஆனால் ராஜி இப்படி பேசிட்டாலே நம்மளை புரிஞ்சுக்காம அப்படின்னு சொல்லிட்டு, கூட பிறந்த தங்கச்சியாக இருந்தால் இப்படி கேட்டிருப்பீங்களா, உங்களுடைய அம்மாவை பார்த்து இப்படி உங்களுக்கும் அவங்க அம்மா தானேக்கா, ஏன் இப்படி பேசிட்டீங்க அப்படின்னு ராஜியே கேட்குறாங்க. அதான் சொல்கிறேன்ல ராஜே, ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, கோவத்தில் பேசியிருந்தாலே யோசிச்சு பேசுகிறதுக்கு இருக்கணும்க்கா, நீங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. இதனால் என் அம்மாவுடைய மனசு எவ்வளோ அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம். என் சித்தப்பாவும் என் அப்பாவும் தப்பு பண்ணுறாங்க தான், இல்லைன்னு சொல்லலை, கூட சேர்ந்து என் அண்ணனும் தப்பு பண்ணாதான். ஆனால் அதுக்காக என் அம்மாவும் என் சித்தியும் என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க நீங்களே சொல்லுங்கள். அவங்களும் அவங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டு இவ்வளோ நாளாக அமைதியாக இருக்காங்களே தவிர அவங்க என்ன நம்ம குடும்பத்துக்கு எதிராக துரோகம் பண்ணியிருக்காங்க நீங்கள் இப்படி பேசுகிறதுக்கு? அத்தை நீங்களே சொல்லுங்க அத்தை, என் அம்மாவும் என் சித்தியும் இவ்வளோ நாளில் உங்களுக்கு என்ன கொடுமை பண்ணியிருக்காங்க, நீங்களே வாங்கி தந்து சொல்லுங்க அத்தா அப்படின்னு சொல்லவும் கோமதியால் எதுவுமே சொல்ல முடியலை. ராஜே விடு ராஜே, அவள் தான் ஏதோ கோவத்தில் பேசிட்டாள் அப்படின்னு. இல்லை அத்தை, நீங்கள் கூட யோசிக்காமல் எது வேணாலும் பேசிடலாம், அப்பத்தாவை பார்த்து நீங்கள் கூட இனிமேல் உங்களை அம்மானு கூட கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. இவ்வளோ நாளாக அந்த குடும்பத்து கூட சேரணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோலாம் ஆசையோடும் கனவோடு இருந்தீங்க, இப்போ ஒரு நொடியில் எல்லாமே நீங்களுமே மாற்றிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்குறாங்க. இங்கே பாருடி, அதை விட்டுரு சரியா, நீ அதை பற்றி பேசாத, நான் ஏதோ தெரியாமல் பேசிட்டா, நீ அதை வந்துட்டு அவளை மன்னிச்சுடு, இப்படி அவகிட்ட நீ பேசாமலாம் இருக்காது. இவ்வளோ நாளாக ரெண்டு மருமகளும் ஒத்துமையாக இருக்கிறத பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். தயவு செஞ்சு நீ வந்து மீனா கிட்டே பேசு, பிரிஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை சொல்கிறாங்க. இல்லை இனிமேல் நீங்கள் எதிர்பார்க்கறது இதுக்கப்புறம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் உள்ளே போயிடுறாங்க. எதுவுமே பேசாமல் போயிட்டு உள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க. ராஜி அப்படின்னு மீனா பின்னாடியே போகிறாங்க. ஆனால் வந்துட்டு ராஜி பேசுகிறதே கிடையாது. அவசரப்பட்டுட்டு தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு மீனா ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கோமதி அதுக்கப்புறம் அரசி எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க மீனாவுக்கு. நீ கவலைப்படாத, ராஜி உங்ககிட்ட பேசுவா, அவளால் உங்ககிட்ட பேசாமலாம் இருக்க முடியாது, அவளுடைய அம்மாவை நீ அவன் முன்னாடி இப்படி பேசிட்டேன்ற கோவம் அவளுக்கு, நீ இல்லாமல் ஒரு நாள் கூட அவள் இருக்க மாட்டா, நீ கோட்ரஸ்க்கு போயிட்டா அப்படின்னு சொல்லி அவள் எவ்வளோ அழுதா, கண்டிப்பாக அவள் உங்ககிட்ட பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. மயிலுமே இருந்துக்கிட்டு ஆமாம் நீ கோவப்படாத மீனா, அவளுடைய கோவமும் நியாயம் தானே, நீ அவசரப்பட்டு அப்படி பேசிருக்க கூடாது, நீ பேசுனது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு மயிலோ சொல்கிறாங்க. அண்ணி அக்கா எனக்கு புரியுதுக்கா, நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நான் அதுக்கு தான் அவகிட்ட சாரி கேட்டேனே, ஏதோ நான் கோவத்தில் பேசிட்டேன், அத்தையை பற்றி அவங்க அப்படி பேசினதும் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவசரத்தில் பேசிட்டேன், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எப்படி என்னை புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, அவளுடைய கோவமும் நியாயம் தானே, சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மயிலும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து ராஜ் இப்படி பேசிட்டாலே அப்படின்னு வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. கோமதி வந்துட்டு மீனாவுமே இருந்துக்கிட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இங்கே இப்படி சொல்லிட்டு என் மக அப்படின்னு அப்பதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வருத்தப்பட்டு அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ முத்துவேல் வீட்டுக்கு வராரு. என்னாச்சுமா ஏன் அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வடிவு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வடிவுமே ரொம்ப டல்லாக இருக்காங்க. ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு கேட்குறாங்க நம்ம முத்துவேல் வந்துட்டு. அப்போ யாருமே எதுவுமே சொல்லாமல் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்டா ஏன் இப்படி வந்து அந்த இடத்துல அவனுக்கு கடையை ஆரம்பித்து கொடுத்தீங்க, அவனுக்கு கடை ஆரம்பித்து வச்சு தொழில் தொடங்கி கொடுக்க போகிறீங்க அப்படின்னு உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் இப்படி அவனுக்கு மாப்பிள்ளைக்கு எதிராகவே கடையை ஆரம்பித்து கொடுத்துட்டோம் நாம அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு நம்மளை எப்படியெல்லாம் பேசுகிறாங்க. அதை நினச்சா என்னால் தாங்கவே முடியலடா. அவனுக்கு வேற எங்கேயாச்சும் கடையை ஆரம்பித்து கொடுத்துருக்கலாம்ல, நான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்திருப்பல்ல, இப்படி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அப்பத்தான் வந்து அழுதுட்ருக்காங்க. அப்போது முத்துவேல் இருந்துக்கிட்டு என்னாச்சாத்தா ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு, வடிவு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது இங்கே மாறி வந்து விஷயத்த சொல்கிறாங்க. வீட்டுக்கு நாங்கள் வந்து நின்ன உடனே கோமதியும் அவங்களோட மருமக எல்லாரும் வந்து இந்த மாதிரி பேசிட்டாங்க, அத்தையோட மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு எதிராக துரோகம் பண்ணிட்ட மாதிரியும் பழனியை நாம் அவங்களுக்கு எதிராக திருப்பி விட்டுட்ட மாதிரியும் பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நான் உங்கள் வாயால் உன்னை அம்மானு கூட கூப்பிட மாட்டேன், நீ என்னுடைய அம்மாவே இருக்கிறதுக்கு உனக்கு தகுதியே இல்லை, அருவேறுப்பாக இருக்குது,
இருக்கு அப்படி இப்படின்னு இப்படி துரோகம் பண்ணிட்டியே நீ தான் என்னை பற்றியா அப்படி இப்படின்னு கோமதி நிறைய பேசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாறி வந்து சொல்கிறாங்க. இதெல்லாத்தையும் கேட்ட முத்துவேலுக்கு அவ்வளோ கோவம் வருது. என்னம்மா அப்படியா கேட்டாங்க அவங்கள சும்மாவை விட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாண்டா பிரச்சனை வேண்டாண்டா எதுக்குடா இதுக்கெல்லாம் காரணமே பழனிக்கு நாம் அங்கே கடை ஆரம்பித்து கொடுத்ததுனால தானே அப்படின்ற மாதிரி இங்கே அப்போ தான் பேசிட்டு அழுதுட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வராங்க கடையை அடிச்சுட்டு. அப்போது இங்கே சுகன்யா நம்ம பழனியையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு முத்துவேலும் குமரவேலும். வாடா சக்தி இன்னைக்கு முதல் நாள் எப்படிடா போச்சு வியாபாரம் அப்படின்னு. அண்ணா பரவாயில்லண்ணே முதல் நாளே ஏதோ ஓரளவுக்கு ஓடி இருக்கண்ணே இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கிறோம் போக போக எல்லாம் செட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சரிடா சரி உள்ளே வாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க முத்துவேல். ஆமாம் இவங்களுக்கு என்ன ஆச்சு ஏன் ஆத்தா அழுதுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு முத்துவேலுமே நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இந்த விஷயத்த கேட்ட உடனே பழனிமே பயங்கரமாக ஆடி போயிடுறாரு. என்னத்த சொல்கிற அக்கா வந்து உங்ககிட்ட அப்படி தான் பேசிச்சா அப்படின்னு. ஆமாண்டா பழனி கோமதி நிறைய பேசிட்டா என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு. ஏன் இப்போ அவங்க நடந்துக்கிறாங்கன்னு புரியவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதிராக தொழில் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற வைத்தியச்சல் பொறாம அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே இப்படி அப்படின்னா அங்கே அவங்க பிள்ளைங்க வந்து அங்கே கடையில் வந்து சண்டை போடுறாங்க அப்படின்ற மாதிரி இங்கே சுகன்யா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மாறி வடிவம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் சரவணனும் சிந்திலும் வந்து கடையில் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அவனுங்கள புள்ள பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு போனா போகட்டுன்னு விட்ட இந்த அளவுக்கு போறாங்களா விட்டு வச்சிருக்கவே கூடாது அங்கேயே கொண்டு போட்டிருக்கணும் வேரோட அழிக்கணும். அந்த பாண்டியனுக்கு அவ்வளோ திமிராகி போச்சா எங்க அவனுக்கு எதிராகவே நம்ம தம்பி வளர்ந்துருவானோ அப்படின்ற பொறாமையில மொத்த ஃபேமிலியுமா சேர்ந்துக்கிட்டு இப்படி பேசுகிறாங்கல்ல இருக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு சரியாக வச்சிருக்கிறான் அப்படின்ற மாதிரி சக்திவேல் கோபத்தில் பேசிகிட்டு இருக்காரு. அப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நீங்கள் ரெண்டு பேரும் ஏன்க்கா இப்படி இருக்கீங்க உங்களையும் ஏதாச்சும் பேசுனாங்களா அப்படின்ற மாதிரி இங்கே சுகன்யா அவங்க முகத்தை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டு கேட்குறாங்க. அப்போது அவங்க பேசின விதத்தை சொல்கிறாங்க. மீனாவும் கோமதியும் இப்படியெல்லாம் பேசிட்டாங்க எங்களுக்கு பிள்ளைங்க வளர்க்க துப்பு இல்லை அப்படின்னு நீங்கள்லாம் ஒரு பொம்பளைங்களா அப்படின்னு கேட்டுட்டாங்க. அப்படின்னு உடனே சக்திவேல் மாறிக்கு இங்கே குமரவேல் அப்புறம் வந்து முத்துவேல் இவங்க எல்லாருக்குமே அவ்வளோ பயங்கர கோவம் வருது. என்ன சொல்கிறீங்க இந்த விஷயத்த நீங்கள் எங்ககிட்ட சொல்லவே இல்லைம்மா என்னம்மா உன்னை பார்த்து அப்படியாம்மா கேட்டாங்க அந்த மீனா அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அந்த படித்தவளுக்கு அவ்வளோ திமிராகி போயிட்டுக்குதா அன்னைக்கு லஞ்ச ஒழிப்பு இல்லை அவள் வேலையில் மாட்டி விட்டுரும் போதே அவளை ஒழுங்காக பிளான் பண்ணி மாட்டி விட்டுருக்கணும். போனால் போகட்டேன்னு விட்டா அவளுக்கு அவ்வளோ திமிராகி போயிடுச்சா மாட்டுவா இல்லை அடுத்தது எதுலையாச்சும் அப்புறம் பார்த்துக்கிறா பின்னு பிள்ளை வளர்க்குறத பற்றி அவள் சொல்கிறாள அவளுக்கு வந்து அதை பேசுறதுக்கு தகுதியே இல்லை. நம்ம வீட்டு பிள்ளை ராஜியா அவன் பையன் கூட்டிகிட்டு இழுத்துட்டு ஓடனானியா அப்போ தெரியலையாமா அப்படின்ற மாதிரி சக்திவேல் பேசிகிட்டு இருக்காரு. தம்பி அவங்க தான் அறிவில்லாமல் முட்டாள்தனமாக பேசுகிறாங்க அப்படின்னா நாமளும் எதுக்கு அவங்கள மாதிரியே நடந்துக்கணும் விடுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வடிவு சொல்கிறாங்க. அப்படி எப்படி வடிவை விட்டுற முடியும் அப்படின்னு முத்துவேல் சொல்கிறாரு. ஏங்க அவங்களுக்கு ஏட்டிக்கு போட்டியா நாம் போய் நின்று அவங்க கூட சண்டை போடணுமா அப்படின்னு. அவங்க நம்மக்கிட்ட சண்டை போடுறப்போ நாம் ஏன் வந்து அவங்க கூட சண்டை போடாமல் அமைதியாக ஒதுங்கி போனோம் அண்ணி அவங்களுக்கு அவ்வளோ இருக்கிறம்போது நமக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே சக்திவேல் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் விடுங்கண்ணே நடந்து போச்சு என் ஒருத்தனால எவ்வளவோ பிரச்சனை நடந்து போச்சு இதுக்கப்புறமும் பிரச்சனை வேண்டாண்ணா அமைதியாக விட்டுருங்க இந்த குடும்பம் நான் வேண்டான்னு தூக்கி எறிஞ்சதுக்கப்புறமும் எதுக்குண்ணே அந்த குடும்பத்தில் நம்ம சண்டை போட்டுக்கணும் விடுங்கண்ணே அவங்க இந்த அளவுக்கு நன்றி கேட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு. உங்கள் அக்கா குடும்பம் அக்கா பசங்களை தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆனீங்களா இன்றைக்கி பார்த்தீங்களா எல்லாரும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்க. அத்தையை பார்த்து எந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்டிருக்கா அந்த மீனா அவளுக்கு அவ்வளோ திமிராகி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இங்கே சுகன்யாவுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னே தெரியல மொத்த ஃபேமிலியுமே அவ்வளோ இதாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குமரவேல் வந்துட்டு அரசியல் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. இப்படி ஒரு சுச்சுவேஷனில் பழிவாங்கிற எண்ணத்தோட சக்திவேல் முத்துவேல் பாண்டியனை பழிவாங்கணும் அப்படின்னு இருக்கும்போது நம்ம குமரவேல் மட்டும் நல்லவனாக மாறி அரசியல் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா அவங்க ஒத்துப்பாங்களா? ஏன்னா அரிசிக்கு ஏற்கனவே குமரவேல் பண்ண விஷயம் அந்த மாதிரி அவங்களுடைய அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணார். அப்படி இருக்கும்போது எப்படி வந்து மாறிட்டா கூட குமரவேலை கல்யாணம் பண்ணிக்க அரசிக்கு மனசு வரும்? கண்டிப்பாக கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இங்கே எல்லாருமே கோவத்தோடு இருக்காங்க. ஸோ குமரவேல் வந்துட்டு அப்போ கோவப்பட்டு நான் போயிட்டு இப்போவே அவங்கள என்னென்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டே குமரவேலை எதுக்குடா தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு அப்போ தான் அழுதுட்டு இருக்காங்க. அண்ணன் இதுக்கு தான் நான் இந்த கடையை
அதனாலேயே நான் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். இந்த கடையை ஆரம்பிக்கணுமா அப்படின்னு ஆரம்பத்திலே நான் நினச்சேன். ஆனால் யாருமே கேட்கல. பிடிவாதமாக கடையை வச்சு கொடுத்தீங்க. அதுவும் அந்த தெருவிலே கடை வச்சு கொடுத்துருக்கீங்க. இதுதான் ரொம்ப பெரிய தப்பு. இதனால தான் எல்லா பிரச்சனையுமே அப்படின்னு. ஏங்க ஏன் அந்த கடை இருக்கிற தெருவில் கடை ஆரம்பித்தா என்ன இப்போ? சரி ஆரம்பிச்சாச்சு. ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ அண்ணனுங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. அண்ணங்க தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா ஏற்றுக்கணுமா வேண்டாமா? அது விட்டுட்டு உங்களுக்கு அதாவது அவங்களுக்கு எதிராக நீங்கள் அவங்களுக்கு போட்டியாக பொறாமையில் போய் நிற்கிறீங்க. வயிற்றெரிச்சலில் அவங்க வந்துட்டு உங்களை கேள்வி கேட்டு கழுத்தை பிடிச்சில வெளியே தள்ளியிருக்காங்க. இதை நீங்கள் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்லிட்டு இருக்காங்க. திரும்பவும் அந்த குடும்பத்தையும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள பற்றியும் நினச்சிக்கிட்டு இப்படி நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எதுவும் ஆக போகிறது கிடையாது. நீங்கள் நல்லதை செஞ்சாலும் அவங்க உங்களுக்கு துரோகம் தான் பண்ணுறாங்க. நீங்கள் துரோகம் பண்ணியிருக்கீங்கன்னு தான் நினைக்கிறாங்க. இதுக்கப்புறமும் நீங்கள் காலில் விழுந்து நான் தப்பு பண்ணலை அப்படின்னு சொன்னால் கூட அவங்க யாருமே ஏற்றுக்க தயாராக இல்லை. ஏன்னா அவங்க எல்லாரும் உங்களை புரிஞ்சு வச்சுக்கிட்டது அவ்வளோதான். உங்களை கெட்டவர் அப்படின்னு எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அங்கே போய் என்ன கெஞ்சலாலையும் ஆக போகிறது கிடையாது. இந்த குடும்பத்தை இதோட தலைமொழிகிட்டு பொழைக்கிற வழியை மட்டும் பாருங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சுகன்யா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லுமா டே, அந்த பொட்டை பிள்ளைக்கு அந்த பொண்ணுக்கு இருக்கிற தைரியம் கூட உனக்கு இல்லையாடா? இன்னமும் உட்காந்து அழுதுட்டு இருக்க. அதான் உன்னை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டால அந்த ஓடுகாலி. இன்னமும் எதுக்கு அவளை பற்றியே நினச்சிட்டு இருக்க? ஏன் அவள் உன் கூட இல்லைன்னா அவள் உனக்கு சோறு போடலைன்னா நீ உயிரோடு இருக்க மாட்டியே என்ன? அண்ணனுங்க, உங்க பெத்தவ, உன் அம்மா எல்லாரும் நாங்கள் இருக்கோம். எங்கள் எல்லாரையும் விட இந்த கூட பிறந்து ஓடி போன ஓடுகளை பற்றி தான் உனக்கு முக்கியமாட. தூக்கி எறிஞ்சிட்டு உன் வேலையை பாருடான்னு சொன்னால் அதை விட்டுட்டு அதை நினச்சி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அந்த பாண்டியன் குடும்பம் மொத்தத்துக்கும் அவ்வளோ திமிராகி போயிடுக்கா. நண்டு சண்டைலேருந்து எல்லாமே பேச ஆரம்பிச்சிடுச்சுங்க. ஒன்று கூட விட மாட்டேன், அடியோடு தூக்குறான் பாரு அப்படின்ற மாதிரி இங்கே சக்திவேல் சொல்லிட்டு இருக்காரு. டே சக்தி, வேண்டாண்டா, இதுக்கப்புறமும் பிரச்சனை வேண்டாதா? நடந்து முடிஞ்சு போச்சு. அவங்க எல்லாரும் நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. யாருமே சரியாக புரிஞ்சுக்கல. நம்ம நல்லது தான் நினச்சாலும் யாருமே நம்மள சரின்னு புரிஞ்சுக்கல. நாம் எதுக்குடா அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணணும்? விடுடா, விட்டுட்டு வேலையை பாருடா அப்படின்ற மாதிரி அப்பதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆத்தா, ஏன்னா அத்தா நீ இன்னமும் அந்த குடும்பத்துக்காக இறங்கி பேசிட்டு இருக்க? உன்னையே நீ எல்லாம் ஒரு தாயான்னு கேட்டுட்டு போயிருக்கா. அவளை ஓங்கி ஒரு அற விடாம இங்க வந்து இப்படி வருத்தப்பட்டு அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சக்திவேல் பேசிட்டு இருக்காரு. அடிச்சா மட்டும் என்ன ஆயிடுப்போகுது தம்பி? அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் முள்ளு கிழிக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளோ பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது அத்தையாலும் எங்களாலையும் என்ன பேச முடியும்? நாங்களும் பதிலுக்கு பதில் பேசி தான் பார்த்தோம். ஆனால் மீனாவிலேருந்து எல்லாருமே எங்களை கேள்வி கேட்கும்போது நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இங்கே வடிவும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்போவே எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி முத்துவேல் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் சேர்த்து கண்டிப்பாக அந்த குடும்பத்தை பழவாங்கியே தீருவோம் அப்படின்னு சக்திவேல் பயங்கர விதியோடு இருந்துட்டு இருக்காரு. ஸோ வந்து இந்த பக்கம் வந்து ராஜி கிட்ட வந்து கதிர் வந்து பேசுகிறாரு. என்னாச்சு ராஜி, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்களை வந்து ராஜியுமே வந்து கதிர்கிட்ட சொல்கிறாங்க. என்ன இப்படியா நடந்துருச்சு? நான் ட்ராவல்ஸ்க்கு போயிட்டு வர்ற வழிக்கு இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. ஆமாம், அம்மாவும் நீங்கள் எல்லாரும் எதுக்கு போய் அப்பத்தா கிட்ட சண்டை போடுறீங்க? அப்பத்தா என்ன பண்ணாங்க இந்த விஷயத்தில்? எனக்கு என்னமோ சித்தப்பா இதெல்லாம் வேணும்னே பண்ணியிருக்க மாட்டாருன்னு தான் தோணுது. ஏன் யாருமே அதை புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்க? அவசரப்பட்டு ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு இவங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே. நீ சொல்லு ராஜி, நீ வந்து சித்தப்பா அப்படி பண்ணியிருப்பான்னு நினைக்கிறியா அப்படின்னு. இல்லை கதிரு, நடக்கிற எல்லாமே அது மாதிரி தான் தோணுது. ஆனால் நீ சொல்கிறத வச்சு பார்த்தா கண்டிப்பாக அவங்க அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது. அப்படியே நடந்திருந்தாலையும் அந்த விஷயத்த பேசி சரி பண்ணியிருக்குமே தவிர இவ்வளோ பெரிய விஷயமாக்கி சித்தப்பாவை வீட்டை விட்டு மாமாவும் அத்தையும் அனுப்பியிருக்க கூடாது. இது ரொம்ப பெரிய தப்பு. அது மட்டும் இல்லாமல் அப்பத்தாக்கிட்டேயும் என் அம்மா கிட்டேயும் போய் இப்படி இவங்க யாருமே பேசியிருக்கக்கூடாது. என் அம்மாவை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை மீனாக்கா பேசுகிறாங்க. எனக்கு எப்படி இருக்கும்? இவ்வளோ நாள் அவங்க கூட பழகிட்டு இருந்தேன் அப்படின்னு நினச்சி பார்க்கவே எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது கதிர் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி இங்கே வருத்தப்பட்டு கதிர்கிட்ட அழுதுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சித்தப்பா அப்படி பண்ணியிருக்க மாட்டாரு. இது உண்மை என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன் நான் அப்படின்ற மாதிரி குமரவேல், அதாவது சாரி கதிர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சித்தப்பா கிட்ட பேசி நான் என்ன ஏதுன்னு முடிவெடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் வந்து நினச்சிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் சரவணனும் பழனி கிட்ட போயிட்டு சண்டை போட்டுட்டு வந்ததுனால பழனி நீங்களும் எனக்கு யாரும் வேண்டாம் அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டாரு. அடுத்து வந்து கதிர் போயிட்டு பழனி கிட்ட வந்து பேச போனாலும் கதிருமே சண்டை போட வந்திருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பழனியுமே கதிர்கிட்டையும் பேசாமல் எடுத்தறிஞ்சு தான் பேச போகிறாரு. ஸோ இதெல்லாத்தையும் மீறி கதிர் வந்து உண்மை என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறாரா? ஸோ என்ன நடக்க போகுது அடுத்து மீனாவோ ராஜியோ ஒன்று சேர போகிறாங்களா? ஸோ என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.